வி பட்டியும் ஹூக் பட்டியும் எப்படி மிஷின்லேயே ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி 2 லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இதோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் பார்த்து வச்சுட்டு லைனிங் கிளாத்தை அது மேலே வச்சுட்டு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைனிங் கிளாத்தை எடுத்துகிட்டு 1/2 இன்ச் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கீழ்ப்பக்கம் பார்த்து ஒரு பாயிண்ட் தள்ளி இந்த மாதிரி கிளாத்தை வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல ஹூக் வைக்கணுமோ அந்த இடத்த அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துக்கு நேராக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கிளாத்தை திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஒரு கேப் விட்டுக்கோங்க. அதாவது ஒரு 2 பாயிண்ட் தள்ளி இந்த மாதிரி கேப் விட்டுட்டு மறுபடியும் நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீடியில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக திருப்பி விட்டுட்டு 1/4 இன்ச் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2-3 பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தையல் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். அதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்த தையல் போடணும். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தையல் 1/4 இன்ச்சில் போட்டுட்டு நடுவில் ஒரு 2 பாயிண்ட் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. மேலேயும் நம்ம கேப் இருக்கணும், அதே மாதிரி கீழேயும் கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஹூக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் கிளாத்தை திருப்பி விட்டுட்டு மேலே 1/2 இன்ச் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அது மேலே கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் 2 லைனிங் கிளாத்தையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இடையில வந்து நமக்கு இந்த மாதிரி கிளாத் இருக்கும். அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி ஹூக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம அந்த 1 பாயிண்ட் தள்ளி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்துக்கு இடையில அந்த ஹூக் ஃபிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லா ஹூக்கையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே லைனிங் கிளாத் சைடு பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. 2 ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ரொம்பவே எட்ஜில் வச்சு தையல் போடாமல் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு வேலையுமே ஈஸியாக முடியும். ஹூக்கு விடுற கேப்பை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வி பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.